எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான், இங்க வா. மச்சானா? சந்தியா உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷ் லவ் பண்றான்னு சொல்லிட்டு வரியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய், 3வது வருஷம் முடிய போது வேலை வெட்டிக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துவியா? அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன், சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை பாருங்க. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்க. வேற யாரையோவா? யாரடா? கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களாம். பொய் சொல்றியா? இருடா, சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு அவ இல்லன்னு பா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன் கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவன் கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு? சொல்றா, கேக்குறல, சொல்லு. சொடக்கு போட்டு சொன்னேன்ல, இப்ப சொல்றா. ஆமாடா. ஏன்டா அப்படி சொன்ன? சொல்றா. எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா. ஏன்டா அப்படி சொன்ன? உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். தெரியாம அடிச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காத. சாரி பிரபு. ஐ லவ் யூ. அம்மா தானே சொன்ன? சும்மா சும்மா ஒருத்தன் சொல்லுவானா? சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ.